ஹாய் மக்களே, நாங்கள் வேர்க்கடலை செடிக்கு களை வெட்டி மருந்து போட்டு தண்ணி பாச வந்திருக்கோம். பாருங்கள், தண்ணிலாம் களை வெட்டதுனால தண்ணி போகாது. அதனால் மண் கிளறி விட்டோம்னா போகும். அதுதாங்க இப்போ நான் பண்ணின்னு இருக்கும்போது தண்ணி பாஞ்சினே இருந்துச்சு. பாய்ச்சினே இருக்கிறப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணார் எங்கள் வீட்டுக்காரு, சரி நீ பண்ணினிரு நான் நின்றுக்கிறேன். சாப்பிட்டுன்னு இருந்தார். அவர் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிறப்ப நான் தான் என்ன பண்ணேன், தண்ணி போக மாட்டேன்னுதா, அதனால் ஊறி தான் தண்ணி போகும். அதனால் அந்த மாதிரி காலால் வாங்கி விட்டோம்னாக்கா அந்த தண்ணி சீக்கிரமாக போயிடும் பாத்திக்கு. அதனால் இதை பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். அந்த மாதிரி கிளறி விட்டோம்னா அழகாக போகும் சூப்பராக. அதுக்கப்புறம் தண்ணிலாம் பாசணும், 2 நாள் பாசணும். பாசின்னு இருக்கிறப்ப மாமா கொண்டார் பாசின்னு இருந்தார். அவர் அங்கங்கே உடச்சின்னு ஓடுதா, அதனால் ஓடி ஓடி பாத்தி கட்டுறதே சரியாக இருக்குதுங்க தண்ணி பாசுறது. ஆனால் செடிலாம் இப்போ நல்லா இருக்குது. அப்புறம் சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்துன்னு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பழுப்பு அங்கங்கே பழுப்போடு தான் தூக்கி போட்டு பழுப்பை நாங்கள் பிட் பண்ணி தான் தண்ணி பாய்ச்சுவோம். நாங்கள் பழுப்புலாம் புதைக்கலாம் இல்லைங்க, அங்கங்கே தூக்கி போட்டு இது ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. அதனால் இது மாதிரி பாசுறது. பாஞ்சோடனே எடுத்து அடுத்த கழனியில் போட்டு பாசுவோம். நல்லாயிருக்கு செடிலாம். மருந்து போட்டோம், ஃபஸ்ட்டு மருந்து போட்டது அது கேட்கல. நெக்ஸ்ட் டைம் மருந்து போட்டு தண்ணி பாசுகிறோம். இன்னொரு டைம் மருந்து அடிப்போம். அதுக்கப்புறம் காய் இப்பயே பிஞ்சு விட்டு இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து